ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையை மாத்திரமே செய்வார். இந்த நாளின் வேத தியானத்திற்காக எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனம் 10ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம். ஆங்கிலத்தில், தமிழில் 9ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம். ஸோ இன்னைக்கு ராஜ்யத்தின் காலத்தை குறித்து நம்ம தியானிப்போம். அதாவது இந்த டிஸ்பென்சேஷன் ஆஃப் டிவைன் கிங்டம் அல்லது கிங்டம் ஏஜ், ராஜ்யத்தின் காலத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு என்ன சம்பவிக்க போதோ அதுதான் ராஜ்யத்தின் காலம். ஸோ கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை நீங்கள் ராஜ்யத்தின் காலத்தில் என்ன பண்ண முடியாது, நுழைக்க முடியாது. ஏன்னா நம்ம போயிட்டு பின்னிக்கு நடக்கிற அனைத்துமே எதை மையமாக கொண்டு தான் நடக்க போகுது? தீர்க்க தரிசனத்தை மையமாக கொண்டு தான் நடக்க போகுது. அதாவது ஏசையா, யோவேல், எசேக்கியல், தானியேல், ஜக்காரியா, இப்படி பல தீர்க்கதரிசிகள் எல்லாம் எழும்பி தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க இல்லையா? அதுல பாதி தான் நிறைவேறி இருக்கு, இன்னும் பாதி நிறைவேறல. நம்ம போயிட்ட பிறகுதான் அந்த பாதி நிறைவேற போகுது. ஸோ கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை இந்த தீர்க்க தரிசனத்திற்குள்ளெல்லாம் நீங்க என்ன பண்ண முடியாது, அடக்க முடியாது. ஏன்னா நம்ம ரகசியமாக வைக்கப்பட்ட, கடந்த பாடத்துல பார்த்தோம் இல்லைங்களா, தேவனுடைய அவருடைய சித்தத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அது யாரு? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. நம்மை குறித்து இந்த உலகத்துல வேதத்துல எந்த தீர்க்க தரிசனம் சொல்லிந்து கிடையாது. ஒருவேளை எந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை எடுத்து போதகர்கள் பாத்தியா இது நாமன்னு காட்டினா அது நாம இல்லைன்ட்டு 100% நீங்க என்ன பண்ணலாம், அவங்க கிட்ட பேசலாம். ஏன்னா அதெல்லாம் தீர்க்க தரிசனத்திற்கு கீழே. நம்ம தீர்க்க தரிசனத்திற்கு கீழே இல்லை, இருக்கவும் மாட்டோம். ஸோ அந்த ராஜ்யத்தின் காலத்துல என்ன சம்பவிக்க போகுது என்பதை தியானித்து அதற்கு அப்புறம் தான் நம்ம 10வது வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, இப்போ நம்ம போயிட்டு பின்னிக்கு இந்த பூமியில 1007 வருஷம் நடக்கிறத தான் தீர்க்க தரிசனமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. 1007 வருஷம். ஸோ இப்போ இந்த 1007 வருஷ ஹிஸ்டரிய அல்லது தீர்க்க தரிசனத்தை நான் இன்னைக்கு போதிக்கணும்னா எனக்கு பல வருஷங்கள் தேவைப்படும் இல்லைங்களா? இப்போ எல்லா தீர்க்க தரிசனத்தையும் நம்ம தியானிக்கணும்னா எவ்வளோ வருஷம் தேவைப்படும்னு எனக்கே தெரியாது. எத்தனை நூற்றுக்கணக்கான வசனங்களை நான் என்ன பண்ண உங்களுக்கு போதிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதை நான் செய்கிறதில்ல. ஏன் பார்த்தீங்கன்னா, நம்ம போயிட்டு பின்னிக்க நடக்குது, அது நமக்கு கிடையாது. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதன் மூலியமாக என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட அறிவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போயிட்டு பின்னிக்கு இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்ட்டு தெரிஞ்சுக்கணும்னா அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், தியானிக்கலாம். இன்னொன்று, இந்த வேத பகுதிகளை எல்லாம் எடுத்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அங்கே நுழைச்சி இன்னைக்கு போதிக்கிறாங்க இல்லையா? ஸோ இதை தியானிக்கிறதன் மூலியமாக நீங்க என்ன பண்ணலாம், அந்த வஞ்சகத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம். இப்போ நான் உங்களுக்கு போதிக்கிற இதை வைத்து அவங்க போதிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரியும் இதெல்லாம் நமக்கு கிடையாதுன்ட்டு. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை தியானிக்கிறப்போ நமக்கு இருக்கு பாருங்க. ஸோ ஆண்டவருடைய வாயிலிருந்து அவருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்னென்ன அடையாளம்ட்டு அவரே சொல்றாரு பாருங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் வசனம் 3லேருந்தே நம்ம பார்ப்போம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். பாத்தீங்களா? இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். பாத்தீங்களா? முதலாவது அவருடைய வருகைக்கு அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வஞ்சகம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனம் 2ஆம் வசனம். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தாங்க. அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அதற்கு விளக்கம் எங்கே இருக்குது?
வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு பாருங்க. அங்க ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வருகைக்கு முதலாவது அடையாளம் என்ன பார்த்தீங்கன்னா வஞ்சகம். நிறைய அந்தி கிறிஸ்துகள் வந்து என்ன பண்ண போறாங்க, நிறைய பேர் நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ண போறாங்க, ஏமாத்த போறாங்க. அவன் யாருன்ட்டு வெளிப்படுத்தின விசேஷத்துல பாக்குறோம். அங்க யோவானுக்கு வந்து அப்போஸ்தலன் யோவானுக்கு ஒரு தரிசனம் காட்டப்படுது. அதுல பார்த்தபோது அங்க ஒரு வெள்ளை குதிரையை பார்க்குறாரு இவரு. அந்த வெள்ளை குதிரை மேல ஒருத்தன் ஏறி இருக்கிறான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படுது. அவன் கையில வந்து என்னத்தை வச்சுட்டு இருக்கிறான், ஒரு வில்ல வச்சுட்டு இருக்கிறான். அவன் வந்து என்ன பண்றான், போயிட்டு ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டு போனான். அப்படின்னா என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, இவன் தான் அந்தி கிறிஸ்துங்க. இது இயேசு கிறிஸ்து கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் வந்து வெள்ளை குதிரை மேல யாருன்னா வந்தாலே அது யாருன்னு நினைச்சுக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துன்னு நினைச்சுக்கிறாங்க. இல்லை இல்லை, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல வருது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த 6ஆம் அதிகாரத்துல வருது யாரு, அந்தி கிறிஸ்து. அவன் வந்து என்ன பண்ண போறான்னா, இந்த உலகத்தை வந்து தன்னை ராஜாவாக காண்பித்து கொண்டு ஒரே ஒரு கிரீடம் அவன் சம்பாதிச்சது கிடையாதுங்க, அது அவனுக்கு கொடுக்கப்பட்டது. நல்லா கவனம் வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? ஸோ அவன் என்ன பண்ண போறான், நான் தான் கிறிஸ்துன்ட்டு இந்த உலகத்தை வந்து ஏமாத்த போறாங்க. அவன் கையில என்ன இருந்துச்சு, வில்லு இருந்துச்சு, ஆனா அம்பு இல்லை. என்ன அர்த்தம், அவன் வந்து யாரையும் வந்து யுத்தம் பண்ணியோ யாரையும் சாகடிச்சோ வந்து ஏமாத்த போறது கிடையாது. நைஸா பேசி, விளங்குதுங்களா இல்லைங்களா, நிறைய அற்புதம் அடையாளம் எல்லாம் செஞ்சு எல்லாரையும் என்ன பண்ண போறான், ஏமாத்த போறான். ஸோ ஜாக்கிரதையா இருங்கன்ட்டு யார் சொல்லிருந்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாருங்க. புரிஞ்சிச்சுங்களா இல்லைங்களா? அடுத்தது 24ஆம் மத்தேயு. ஸோ இங்கே அங்கே நம்ம போயிட்டு வருவோம். ரெண்டுத்துலையும் நீங்கள் கை வச்சுக்கோங்க. 24ஆம் அதிகாரம் வசனம் வந்து 6ஆம் வசனம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஸோ அடுத்த அடையாளம் ஆண்டவர் சொல்றாரு. என்ன அடையாளம், யுத்தங்களை குறித்ததான செய்தியும் நீங்க என்ன பண்ணுவீங்க, கேள்விப்படுவீங்க. விளங்குதுங்களா இல்லைங்களா? அதான் நம்ம கண்ணு முன்னாடியே நடக்குது இல்லைங்களா? ஸோ இதுக்கு விளக்கம் வந்து அங்க பார்க்கலாம். வெளிப்படுத்துதல் 6ஆவது அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது சிவப்பான வேற ஒரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ இங்க 2வது அடையாளம் என்ன பார்த்தீங்கன்னா, யுத்தங்கள். இப்போ ஒரு குதிரையை பார்க்குறாரு. முதல்ல வெள்ளை குதிரை, அது சமாதானத்திற்கு அடையாளம், வைட்டு. புரியுதுங்களா? சமாதானத்தோடு வந்து எல்லாரையும் ஏமாத்திட்டு போயிடுவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிகப்பு குதிரை. சிகப்பு வந்து எதற்கு அடையாளம் பார்த்தீங்கன்னா, ரத்தம் இல்லையா? ரத்த பூமியா மாறப்போகுதுங்க ஃபியூச்சர்ல. இப்பவே நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த 20ஆம் நூற்றாண்டுலேருந்து நீங்க பார்த்தீங்கன்னா உலகப்போர் 1, உலகப்போர் 2 பார்க்குறீங்களா இல்லைங்களா? இப்போ ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் யுத்தம் ஆண்டு எத்தனையோ மாதங்கள் வருடம் கணக்கா போயிட்டு இருக்கு. அப்புறம் இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீனம் காசா பார்க்குறீங்களா இல்லைங்களா? ஆண்டவர் சொன்னார் பாருங்க, யுத்தங்களை கேள்விப்படுவீங்க. யுத்தங்களை குறித்ததான செய்தியை கேள்விப்படுவீங்க. ராஜ்யத்திற்கு ராஜ்யமும், நாட்டுக்கு நாடு, மாநிலத்திற்கு மாநிலம், தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு, யுத்தங்கள், சண்டை நடக்குதா இல்லைங்களா? ஆண்டவருடைய வருகை சமீபம் ஆயிடுச்சுங்க. ஆண்டவருடைய வருகையே சமீபம்னா அப்ப நம்மளுடைய கொள்ளப்படுதல் எவ்வளோ சமீபம்ட்டு நினைச்சு பாருங்க. எப்போ வேணும்னா நம்ம போயிட போறோங்க. இப்போ இந்த வீடியோ நான் பேசி நிற்கிறப்பவே கூட போக வாய்ப்பு உண்டுங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், செழிப்பு, நீ இப்படி வாழுவ அப்படி வாழுவன்ட்டு இந்த பூமி மேலேயே அவங்களுடைய பார்வையை வைத்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. யுத்தங்களை கேள்விப்படுவீங்க, டெரரிசம் இல்லைங்களா? 3வது, நான் சீக்கிரமா போறேங்க. வசனம் 7, 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜனத்திற்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும், பஞ்ச காலமும். 3வது அடையாளம் என்ன சொல்றாரு, பஞ்சம் வரப்போகுதுங்க. வெளிப்படுத்துதல் 6 வசனம் 5ஆம் வசனம்.
அவர் 3ஆம் முத்திரையை உடைத்தபோது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்திற்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்திற்கு 3 படி வற்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். ஸோ இங்க வந்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? பஞ்சத்தை குறித்து சொன்னாரு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு குதிரையை பார்க்குறோம். முதல்ல வந்து என்ன குதிரை? வெள்ளை குதிரை. அடுத்தது சிகப்பு குதிரை. இப்போ வந்து ஒரு கருப்பு குதிரை. இது எதற்கு அடையாளம் பார்த்தீங்கன்னா ஃபேமின், பஞ்சத்திற்கு அடையாளம். பெரிய பஞ்ச காலம் வரப்போகுதுங்க. பயப்படாதீங்க, நம்ம இருக்க மாட்டோம், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இருக்காது, பட் வரப்போகுது. அங்க சொல்லப்பட்டிருக்கு, உன்னுடைய ஒரு காசுக்கு, அதாவது உன்னுடைய ஒரு நாள் சம்பளத்திற்கு மிஞ்சி போனா உன்னையால என்னத்தை திறமை வாங்க முடியும்? 1 kg கோதுமையை தாங்க வாங்க முடியும். பெஸ்ட் குவாலிட்டினா அல்லது லோ குவாலிட்டினா 3 kg வற்கோதுமையை தான் உங்களால் என்ன பண்ண முடியும்? வாங்க முடியும். எவ்வளவு நாள் சம்பளத்துக்கு? நீங்க ஒரு நாள் சம்பாதிக்கிறது அப்பத்துக்கு அப்பவே அது செலவாயிடுங்க. இப்பவே அப்படித்தான் போயிட்டு இருக்கு இல்லையா? சில ஏழைப்பட்டவங்களுக்கும் நடுத்தரத்து ஜனங்களுக்கும் அப்படித்தான் போயிட்டு இருக்கு. ஏன்? எதுல பார்த்தாலும் ஜிஎஸ்டி, எதுல பார்த்தாலும் வரியை போட்டு நம்மளுடைய ரத்தத்தை புழிஞ்சு எடுக்கிறாங்க. ஆமாவா இல்லைங்களா? பார்த்தீங்களா, ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுதுங்க இந்த உலகத்திற்கு. மனுஷன் இந்த பூமியில உயிர் வாழ்றதே பெரிய விஷயமா மாறப்போகுது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் வீட்டு தேவைகளை அது சந்திக்க பத்த மாட்டுக்குது. அதனால தான் இன்னைக்கு மனுஷன் என்ன பண்றான்? கடன் வாங்கி உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறான், இஎம்ஐ இல்லைங்களா? ஆண்டவருடைய வார்த்தைங்க நடந்துக்குதா? அப்பனா அவருடைய வருகை சமீபமா இருக்குன்ட்டு தெரிஞ்சுக்குங்க, அடையாளம். ஆனா பணக்காரன் நல்லா தாங்க வாழ்றான். பசங்க சொல்லி பாருங்க, எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் நீ என்ன பண்ணாத, ஒன்னும் படிச்சிங்களா இல்லைங்களா? திராட்சரசத்தையும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று சொல்ல கேட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பணக்காரன் நல்லா லக்ஸுரியா வாழ போறாங்க. அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போறது கிடையாது. அவன் நம்மள மாதிரி எல்லாம் டாக்ஸ் வரியெல்லாம் கட்டுறது கிடையாது. ஆமாவா இல்லைங்களா? சம்பாதிக்கிறதெல்லாம் தான் ஸ்விஸ் பேங்க்ல போட்டுறானே, எல்லாம் கருப்பு பண்ணும். ஆமாவா இல்லைங்களா? புரியுதுங்களா? எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் நீ தொடாதுன்னா பணக்காரன் நல்லா செழிப்பா வாழ போறாங்க. இன்னைக்கு டாக்ஸ் வரி எல்லாம் எது மேலதான் போடுறாங்க? 10 ரூபாய் ஐட்டம் மேலேயும் இல்லையா? காய்கறி, அனுதின அவசியமான அந்த பொருளை, சாப்பிட்ற பொருள் மேலதான் என்னத்த போடுறான்? வரிகளையும் டாக்ஸும் போட்டு ஏத்துறான். ஏன்? அப்பதான் ஏழைகள்கிட்ட இருந்து என்ன பண்ண முடியும்? பிடுங்க முடியும்ட்டு. ஆனா பணக்காரன் யூஸ் பண்றதெல்லாம் பாத்தீங்களா? அதாவது மதுபானத்திற்கெல்லாம் வரி போடுறான்னா, மதுபானத்திற்கு வரியையும் காய்கறி வரியும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கே புரியும். நீங்களே போய் பாருங்க, ப்ரூஃப் உங்க கண்ணு முன்னாடியே இருக்குதுங்க. இப்போவே எப்படின்னா அந்த காலத்தை, அந்த உபத்திரவ காலத்துல எப்படி இருக்க போகுது பாருங்க. மனுஷன் வாழறது ரொம்ப கடினமா இருக்க போகுதுங்க. அடுத்தது 24ஆம் அதிகாரம் அதே 7ஆம் வசனத்துல பாருங்க, பஞ்சகாலமும் கொள்ளை நோய்களும். 4வது அடையாளத்தை சொல்றாரு, கொள்ளை நோய் வரப்போகுது. இப்ப வெளிப்படுத்த விசேஷம் 6ஆம் அதிகாரத்துல அதுக்கு விளக்கம் இருக்கு பாருங்க. அப்பொழுது 7ஆம் வசனம், அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ 4வது வந்து என்ன வரப்போதா? கொள்ளை நோய். சாக போறாங்கங்க கோடிக்கான பூமியின் கார்பங்கு. அதாவது இப்போ பூமியினுடைய பாப்புலேஷன் என்னங்க? உலகத்து பாப்புலேஷன் 700 கோடிக்கு தாண்டிச்சு இல்லைங்களா? ஸோ உபத்திரவ காலத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 கோடி
800 கோடி பேர்ல கால் பாகம்னா எவ்வளோ பேருங்க? 200 200 கோடி பேர் சாக போறாங்க. எப்படி சாக போறாங்க? பஞ்சத்தினால சாக போறாங்க. அவங்களை சாவடிக்க 4 இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. எது? ஒன்று பட்டயம், வெப்பன்ஸ், கன், இல்லைங்களா? இப்பவே சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க என்னன்ட்டு, பாம். ஆமாவா இல்லைங்களா? இப்போவே மனுஷனை எப்படி சாகடிக்கணும், ஒரே ஒரு ஷாட்ல எவ்வளோ 1000 பேரை சாவடிக்கணும்ன்ட்டு மனுஷனுடைய கண்டுபிடிப்பெல்லாம் பார்த்தீங்களா? எப்படி மனுஷனுங்களை காப்பாற்றலாம், வாழ வைக்கணும்னு இல்லை, எப்படி சாவடிக்கணும்ன்ட்டு. நியூக்ளியர் பாம். இந்த பாம் போட்டால் எவ்வளோ பேர் மேக்சிமம் ஆச்சு சாவடிக்க முடியும்னு பார்க்குறானுங்க. ஆமாவா இல்லைங்களா? வெப்பன், பட்டயம்னா அந்த காலத்தில் உரைத்த போதுங்க. பட்டயம்னா பட்டயம் கிடையாது, இன்ஸ்ட்ருமெண்ட், வெப்பன். அடுத்தது பஞ்சத்தினால சாக போறாங்க. அப்புறம் கொள்ளை நோயினால. பாத்தீங்களா இல்லைங்களா? கொரோனான்னு ஒன்று உலகத்தையே என்ன பண்ணிச்சு? ஆட வச்சுச்சு இல்லைங்களா? இதெல்லாம் 1%ங்க. அப்போ 100%. ஏன்னா கோடிக்கான ஜனங்களை தூக்கணும்னா, சாகடிக்கணும்னா அந்த கொள்ளை நோய் எப்படியா இருக்கும் பாருங்க. அடுத்தது துஷ்ட மிருகத்தினால. இதெல்லாம் எசேக்கியேல் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, 21வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. 14வது வசனம் வாசிப்போம். 15வது வசனம். நான் தேசத்தில் துஷ்ட மிருகங்களை அனுப்ப மிருகங்களின் நிமித்தம் ஒருவரும் அதன் வழியாய் நடக்கக்கூடாதபடி. 21வது வசனம் வாசிங்க. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாக பட்டயமும் வருது பாருங்க. பட்டயமும் வெளிப்பட்டினத்தில் சொல்லப்பட்டது இங்க இருக்கு பாருங்க. பஞ்சமும் துஷ்ட மிருகங்களும் கொள்ளை நோயும் என்னும் இந்நான்கு கொடிய தண்டனைகளையும் அனுப்பும்போது எவ்வளவு அதிக சங்காரமாகும். படிச்சிங்களா இல்லைங்களா? 4 இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? இந்த உலகத்தில் இருக்கிற காற்பங்கு பாப்புலேஷனை என்ன பண்ண போறாரு? அழிக்க போறாருங்க. எப்போ நடக்கும் இது? உபத்திரவ காலத்தில் நடக்கும். 8ஆம் வசனம். இவையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். ஆரம்பமே எப்படின்னா முடிவு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்திலேயே 200 கோடிக்கு மேல அவுட். அப்ப முடிவு. 9ஆம் வசனம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து, யார்? யூதர்களை, ராஜ்யத்தின் விசுவாசிகளை உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமாவா இல்லைங்களா? இந்த வசனத்தை தான் எடுத்து பாத்தியா, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான், நிலைக்கலனா நீ ரட்சிப்பை எழுந்துருவ அப்படின்ட்டு போதிக்கிறாங்க. ஆமாவா இல்லைங்களா? கான்டெக்ட்ல அதுக்கு தான் உங்களுக்கு இன்னைக்கு இதெல்லாம் போதிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ இந்த சம்பவம் நடக்கிறப்போ கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பூமியில இருக்காது. எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் 7 வருஷம் என்ன உபத்திரவ காலமே. உபத்திரவத்துல யார் இருப்பான்? யூதர்கள், ராஜ்யத்தின் பிள்ளைகள். அவங்கள தான் என்ன பண்ண போறான் அந்தி கிறிஸ்து. படிச்சிங்களா இல்லைங்களா? எருசலேம்ல இருக்கிற யூதர்களை, உலகம் எங்கிலும் இருக்கிறவங்களை என்ன பண்ண போறான்? அவன் சாகடிக்க போறாங்க, கொலை செய்ய போறாங்க. ஸோ அவங்களும் அந்த 7 வருஷம் முடிகிற அந்த பீரியட்ல நிலைச்சிருக்கிறவங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னா ஆத்மா ரட்சிப்பை குறித்து அங்க பேசல,
சரீர ரட்சிப்பு, காப்பாற்றப்படுதல். விளங்குதுங்களா இல்லைங்களா? இப்ப அந்த 7 வருஷம் கிட்ட இவங்க தாக்கு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது? ஆண்டவர் இவங்களை காப்பாத்தி எதற்குள்ள கொண்டு போறாரு? ராஜ்யத்திற்குள்ளங்க, 1000 வருஷத்திற்குள்ள கொண்டு போறாருங்க. இந்த வசனத்தை அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டை எடுத்து இதை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு அப்ளை பண்ணி இறுதி வரை நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான், அப்படி இல்லைன்னா உங்க ரட்சிப்பை இழந்து போயிடுவீங்கன்ட்டு கள்ள உபதேசத்தை இன்றைக்கு சபையில வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? போதிச்சுட்டு இருக்கிறாங்களா இல்லைங்களா? 22வது வசனம் வாசிங்க, உங்களுக்கு புரியும் பாருங்க. அதே அதிகாரம் இங்கிலீஷ்ல வாசிச்சிங்கன்னா அங்கே இருக்கும், தமிழில் வந்து தப்பித்து கொள்ளுதல்னு இருக்கும். ரெண்டுமே வாசிப்போம் நம்ம. And unless those days were shortened, no flesh would be saved. புரிஞ்சுச்சிங்களா? அந்த நாட்கள் குறைக்கப்படாவிட்டால் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க? ரட்சிக்கப்பட மாட்டாங்க. கிற யூதர்களும் செத்து போயிடுவாங்க. But for the elect's sake, those days will be shortened. அவங்களுக்காக அந்த நாட்கள் குறைக்கப்படும். இல்லைன்னா ஒருத்தனும் என்ன பண்ண மாட்டான்? ரட்சிக்கப்பட மாட்டான், தப்பித்து கொள்ள மாட்டான். தமிழ தப்பித்து கொள்ள மாட்டான் தான் வருது பாருங்க 21வது வசனத்துல. விளங்குதுங்களா இல்லைங்களா? அதுக்கு தான் வேதத்தை வந்து கரெக்டாக படிக்கணும். அவுட் ஆஃப் கான்டெக்ட் படிக்கவே கூடாது, கான்டெக்ட்ல இருக்கணும். உபத்திரவ காலத்தில் நடக்கிறத குறித்து இங்கே ஆண்டவர் பேசுறதை எடுத்து இன்னைக்கு தப்பா போதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஜாக்கிரதை, உஷாராயிருங்க. 14வது வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதை கூட இந்த காலத்துல எடுத்து என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க? போதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த காலத்துல, கிருபையின் காலத்துல எந்த சுவிசேஷம்? கிருபையின் சுவிசேஷத்தை போதிக்கணும். எந்த கிருபையின் சுவிசேஷம்னா என்ன? இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்ற இந்த சுவிசேஷத்தை தான் இப்ப நம்ம சொல்றோம். இதை கேட்டுதான் ஜனங்க வந்து என்ன பண்றாங்க? ரட்சிக்கப்படுறாங்க. இதுல தான் நமக்கு மீட்பு. அதை தான் கடந்த 2 பாடத்திலையும் உங்களுக்கு நான் போதிச்சேன். ஆனா இங்க ராஜ்யத்தின் சுவிசேஷம், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம்? இப்போ உபத்திரவத்திற்கு அப்புறம் வரப்போற அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம். ராஜா அவருடைய ராஜ்யத்திற்கு ஒரு நற்செய்தியை கொடுக்கிறார், அந்த சுவிசேஷத்தை. ஆமாவா இல்லைங்களா? ராஜ்யத்தின் சுவிசேஷனா என்னங்க? 1000 வருஷம் அரசாட்சி யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு? தாவீதின் சிங்காசனத்துல உட்கார்ந்து ஆள போறாருங்க. அந்த சுவிசேஷத்தை நீங்க போதிக்கணும். அந்த சுவிசேஷத்தை கேட்டு நீ என்ன பண்ணும்? மனம் திரும்பி, உன்னுடைய பாவ வழிகளை எல்லாம் விட்டு மனம் திரும்பி தண்ணியில ஞானஸ்தானம் எடுத்து, புரியுதுங்களா இல்லைங்களா? கிரியை செய்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்தனா நீ என்ன பண்ணுவ? ரட்சிக்கப்படுவ. அதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் இப்ப எங்கங்க போதிச்சுங்கிறாங்க? இப்ப கிருபையின் சுவிசேஷம் தானே போதிச்சுட்டு இருக்கிறோம். விளங்குதுங்களா இல்லைங்களா? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாட்சியாக உலகமெங்கிலும் பிரசங்கிக்கப்படும். அப்போதான் என்ன வரும்? முடிவு வரும். அடையாளத்தை சொல்றாரு ஆண்டவர். இதை சீஷருங்க கிட்ட சொல்றாரு. சீஷருங்க எல்லாம் இந்த உலகமெங்கும் போயிட்டு இந்த சுவிசேஷத்தை சொல்லிட்டாங்களா அப்படின்ட்டு இன்னைக்கு ஊரை ஏமாத்திருக்கிறாங்க. ஆமா சொல்லிட்டாங்க. இல்ல, சொல்லவில்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கையை தியானிக்கிறப்போ உங்களுக்கு நான் போதிக்க போறேன். அவங்க எருசலேமை விட்டு போகல, இஸ்ரேல் முழுசும் ஆண்டவரை ஏத்துக்கல, ஆண்டவரை வந்து அவர்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர்கள் நிராகரித்தார்கள், பரிசுத்த ஆவியானவர் கிரியையை அவங்க என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளல. ஸ்தேவானை கொலை செய்து என்ன பண்ணிட்டாங்க? பரிசுத்த ஆவியானவரை அவங்க நிராகரிச்சிட்டாங்க. நாடு முழு இஸ்ரேல் நாடு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என்ன பண்ணல? ஏத்துக்கலங்க. அத்தாங்க அங்க ஆண்டவர் அந்த பிளானை ஸ்டாப் பண்ணிட்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை கொண்டு வந்தார். இதெல்லாம் அங்க தியானிப்போம். ஸோ இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் வந்து இப்போ அறிவிக்கப்படும். எப்போ? உபத்திரவ காலத்துல. யார் யார் அறிவிப்பாங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்துல வாசிச்சிங்கன்னா 12 கோத்திரத்துல இருந்து ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 12,000 பேர், 1,44,000 பேர் வந்து இந்த உலகத்துக்கே இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என்ன பண்ண போறாங்க? பிரசங்கிக்க போறாங்க. 2 சாட்சிகள். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரமும் 13ஆம் அதிகாரத்துல 2 சாட்சிகள் இல்லையா?
அவங்க வந்து எவ்வளவு வருஷம்? 3.5 வருஷம் என்ன பண்ண போறாங்க? போதிக்க போறாங்கங்க, தீர்க்க தரிசனம் உரைக்க போறாங்கங்க. இதெல்லாமே எழுதப்பட்டிருக்கு. இந்த உலகத்திற்கு அவங்க இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சாட்சியாக அறிவிப்பாங்க. அப்போதான் என்ன வரும்? முடிவு வரும். ராஜ்யத்தின் சுவிசேஷம் வேறு, கிருபையின் சுவிசேஷமே வேறு. ராஜ்யத்தின் சுவிசேஷம், இந்த ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும் என்பது தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். கிருபையின் சுவிசேஷம் என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா? இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிங்க. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது தான் முடிவு வரும். கிருபையின் சுவிசேஷத்தை எங்குமே ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தவில்லை. இதை எப்பொழுதுமே உங்க மனதில் கவனம் வச்சுக்கோங்க. ஸோ பழைய ஏற்பாட்டில் எல்லாம் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனமும் எதை பற்றி தான் சொல்லப்பட்டது? இந்த ராஜ்யத்தை குறித்து தான் சுவிசேஷமாக என்ன பண்ணப்பட்டது? போதிக்கப்பட்டது அல்லது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. டைம் இல்லை, நான் வேகமாக போகிறேன். 15ஆம் வசனம். மேலும் பாலாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவன். இதுக்கு மேல கிளியரா என்னங்க? இங்க ஆண்டவர் வந்து ஒரு சம்பவத்தை சொல்றார் பழைய ஏற்பாட்டுல இருந்து. அதாவது தானியேல் தீர்க்கதரிசி சொன்ன அந்த சம்பவம் அங்க திருப்புங்க. ஸோ ஆண்டவர் வந்து இங்க பாலாக்குகிற அருவருப்பை குறித்து பேசுறாரு. அதை எங்க கோட் பண்றாரு? தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை கோட் பண்றாரு. அங்க திருப்புங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் வசனம் 24-27 வசனங்களை நீங்க வாசிச்சிடுவோம். மீறுதலை தவிக்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திருக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல், நல்லா கவனம் வச்சுக்கோங்க, 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. ஸோ இங்க வந்து 70x7 அதாவது 490 வருஷம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த 490 வருஷம் என்ன நடக்க போகுதுன்ட்டு முன்னாடியே ஆண்டவர் வந்து தானியேலுக்கு என்ன பண்றாரு? வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அந்த தீர்க்க தரிசனம் வந்து எவ்வளோ அக்யூரேட்டா இருக்குது பாருங்க. வாசிச்சு இல்லைங்களா? அதாவது மீறுதலை தவிக்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திருக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எருசலேம் எப்படி கட்டப்படும், அந்த நகரம் எப்படி கட்டப்படும், கட்டப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்து வருவாரு. இயேசு கிறிஸ்து வந்து பாவத்தை என்ன பண்ணுவாரு? நிவர்த்தி செய்வாரு, போக்குவாரு. அதற்கு உன்னுடைய தேசத்திற்கு எவ்வளவு வருஷம் நியமிக்கப்பட்டிருக்கு? 70 வாரங்கள். அதாவது 490 வருஷங்கள். வாரங்கள்லாம் வேதத்துல வந்து வருடங்கள். 70 × 7 490 வருஷம் நியமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளவு அக்யூரேட் பாருங்க. இதை படிச்சுட்டு தான் சாஸ்திரிகள் வந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிறப்போ கிழக்குல இருந்து வந்தாங்க பாருங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? கீழ் வசனம்.
இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல். இது எப்போ பார்த்தீங்கன்னா 454 கிமு நெஹேமியா காலத்துல எருசலேம் கட்டப்படும்படியாக என்ன பண்ணப்படுது, அறிக்கை கட்டளை இடப்படுது இல்லையா. அப்பத்துல இருந்து நீங்க கவுண்ட் பண்ணின்னு வந்தீங்கன்னா 454 கவுண்ட் பண்ணுங்க. 483 வருஷம் நீங்க போட்டீங்கன்னா எங்க நிக்கிறோம்? கிபி 29ஆம் ஆண்டு. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த ஆண்டுங்க. விளங்குதுங்களா? நீங்க எவ்வளவு அக்யூரேட்டா இருக்குது பாருங்க ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனம். அதுக்கு தாங்க வேதம் கர்த்தருடைய வார்த்தைங்க. நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போறது எல்லாம் எவ்வளவு அக்யூரேட்டா சொல்ற ஒரே புத்தகம் வேதம். ஆனா இன்னைக்கு எந்த ஒரு அஸ்திபாரமும் இல்லாம, ப்ரூஃபும் இல்லாம, கண்டவங்கெல்லாம் எழுதி வைத்து போனதை, புரியுதுங்களா, கட்டுக்கதைகள் எல்லாம் நம்புறாங்க. வேதத்தை, கர்த்தருடைய வார்த்தையை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனா நான் கண்மூடின்னு நம்புவேன். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, மெஸ்ஸியா வரப்போறாரு, அபிஷேகம் பண்ண போறாரு. அவர் பாவத்தை என்ன பண்ண போறாரு, அகற்ற போறாரு, நிவர்த்தி செய்ய போறாருன்றத எவ்வளவு அக்யூரேட்டா பல 100 வருஷங்களுக்கு முன்பதாகவே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு, அதாவது 483 வருஷத்துக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். மேசியாவை சாகடிப்பாங்க. எப்போ இது சொல்றது? பாபிலோன். இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு போதிச்சிருக்கிறேன் இல்லையா, தானியேல் 2ஆம் அதிகாரத்துல ஒரு சிலையை குறித்து, பொற்சிலையை குறித்து, தலை, செஸ்ட், பாதம், தை, கால், இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா? 4 ராஜ்யங்கள். பாருங்க எவ்வளவு அக்யூரேட்டா ப்ராஃபஸி பாருங்க. ரோமர்கள் இயேசு கிறிஸ்துவை சாவடிப்பாங்கன்ட்டு பல 100 வருஷங்களுக்கு முன்பதாகவே சொல்லியிருக்கிறார் பாருங்க. பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல. பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து தமக்காக, அவருக்காக சாவலங்க. அவர் பாவமே செய்யலங்க. அவருடைய பாவத்திற்காக சாவல. யாருடைய பாவத்திற்காக? உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் அவரு மரித்தார். நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் அந்தி கிறிஸ்து ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜல பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. பாத்தீங்களா? ஸோ 483 வருஷம் என்ன நடக்கும்னு சொன்னாலும் நடந்துச்சு. மெசியா எருசலேம் நகரம் என்ன பண்ணப்பட்டது, கட்டப்பட்டது. இயேசு கிறிஸ்து மெசியா வந்தாரு, பிறந்தாரு. நம்மளுடைய பாவங்களுக்காக, உலக மீட்புக்காக அவர் என்ன பண்ணாரு, நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்தாரு. புரியுதா இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ 483 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளோ வருஷம் பெண்டிங்கு? 7 வருஷம். 70 வாரத்தில் எவ்வளோ வாரம் ஆயிடுச்சு? 69 வாரம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வாரம் வாசிப்போம். 27. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி, யாரு? அந்தி கிறிஸ்து இந்த 7 வருஷத்துல என்ன பண்ணுவான்? அவங்களோடு உடன்படிக்கை பண்ணி அக்ரிமெண்ட் போடுவான். யூத ஜனங்களோடு சமாதான அக்ரிமெண்ட். உபத்திரவ காலத்துல நடக்க போறதுங்க. உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது, 3.5 வருஷம் சென்றபோது பலியையும் காணிக்கைகளையும் ஒளிய பண்ணுவான். பாத்தீங்களா? அந்தி கிறிஸ்து பலியையும் காணிக்கையும் ஸ்டாப் பண்ணிடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கரெக்டு. தேவாலயம் இருக்க போதுங்க. உபத்திரவ காலத்துல தேவாலயம் இருக்க போகுது. தேவாலயத்துல இவங்க பலி டெய்லி பலி செலுத்த போறாங்க. மீண்டும் மிருகங்கள் பலி கொடுக்கப்பட போகுது. ஆலய வழிபாடுகள் எல்லாம் நடக்க போகுதுங்க. யாருது இதெல்லாம்? யூதர்கள். விளங்குதுங்களா இல்லைங்களா சொல்றது? புரியுதுங்களா? இன்னைக்கு யாரதோ எடுத்து யாருக்கோ போதிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு புரியுதுங்களா? தேவாலயம் இருக்க போது, தேவாலயத்துல பலி செலுத்த போறாங்க. எல்லாம் எங்க நடக்குது? வாசிக்கலீங்களா? இப்பதானங்க வாசிச்சோம். வாசிங்க. 24வது வசனம். உன் ஜனத்தின் மேலும். யாருடைய ஜனம்? தானியேலுடைய ஜனம். யாரு தானியேலுடைய ஜனம்? யூதர்கள். உன் பரிசுத்த நகரத்தின் மேலும். எந்த நகரம்? எருசலேம் பரிசுத்த நகரத்தின் மேலும். விளங்குதுங்களா இல்லைங்களா? அங்க இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? யூதேயால இருக்கிறவங்கலாம்
அதுதான் வாசிச்சுருக்குறோங்க. அந்த அந்தி கிறிஸ்து வந்து 7 வருஷம் அக்ரிமெண்ட் போடுவான், 3 வருஷம் நல்லா சமாதானமா இருக்குங்க. ஆனா 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறான்? உபத்திரவம், மகா உபத்திரவம். அங்க என்ன பண்ண போறான்? அந்த ஆலயத்துல வந்து பண்ணிய பலி கொடுக்க போறான். அந்த ஆலயத்துல அவன் உட்காந்துக்கிட்டு நான் தான் கடவுள்னு சொல்ல போறாங்க அந்தி கிறிஸ்து. அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்குகிறவன் மேல் தீரும் மட்டும் சொரியும் என்றார். பாத்தீங்களா? என்ன அக்யூரசி, என்ன அக்யூரேட்டா தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா. 483 வருஷம் கிறிஸ்துவினுடைய மரணத்தோடு முடியுதுங்க. இப்ப அடுத்த 7 வருஷம் நடக்கணும். ஆனா அங்க நடக்கல. விளங்குதுங்களா இல்லைங்களா? ஏன்னா அங்க அந்த தீர்க்க தரிசன நேரத்தை ஆண்டவர் நிறுத்துறாரு. ஏன்? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இந்த பூமியில உருவாகணும். காலங்காலமாக ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. அப்போ இந்த கிருபையின் காலத்துல நடக்கணும்ட்டு. புரியுதுங்களா? அதுதான் சொல்றேன். ராப்சர் நம்ம வந்து போயிட்ட பின்னிக்கு அந்த 7 வருஷம் நடக்கும். அந்த 7 வருஷத்துல என்னென்ன நடக்கும்ட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பாலாக்குகிற மத்தேயு 24 திருப்பிக்கங்க. அருவருப்பை நீ பார்க்கிறப்ப என்ன பண்ணும்? யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். கிரேட் ட்ரிபுலேஷன், மகா மிகப்பெரிய ஒரு உபத்திரம் வரப்போகுதுங்க. யூத ஜனங்களை எல்லாரும் என்ன பண்ண போறாங்க? கோடி சாகடிக்க போறாங்க. அந்த கிறிஸ்து சாவடிக்க போறான். அவங்களோட அவன் பண்ணின அந்த அக்ரிமெண்ட் அவன் மீறி என்ன பண்ண போறான்? புரியுதுங்களா இல்லைங்களா? அந்த அக்ரிமெண்ட்டை உடைச்சி மீறி யூதர்களை சாகடிக்க போறாங்க. எவ்வளவு பேரை சாகடிப்பான்? 2/3 பங்கை வந்து என்ன பண்ணிடுவான்? சாகடிச்சிருவான். தொடர்ந்து வாசிப்போம். மேலும் பாலாக்கு அது ஆயிடுச்சு. யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. அந்த 7 வருஷம் உபத்திரத்துல பாத்தீங்களா? யாருக்கெல்லாம் ஐயோவா? பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கும், பால் கொடுக்குறேன்னா சின்ன கை குழந்தை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் ஐயோ. ஏன்? ரொம்ப கஷ்டமா இருக்க போதுங்க. எங்க பார்த்தாலும் அவங்கள பிடிச்சி சாகடிக்க போறாங்க அந்தி கிறிஸ்து. நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். மாரி காலம் சம்மர்ல இருக்கக்கூடாது. பனி எருசலேம்லாம் அந்த சீசன்ல பாத்தீங்கன்னா பனி எவ்வளோ, நீங்க போய் பாருங்க, நெட்ல போட்டு பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்க போது. அது ஓய்வு நாளா இருக்கக்கூடாதான். சொன்னா இல்லைங்களா? ஆலய வழிபாடு இருக்கும், ஆலயம் இருக்கும், பலிகள் இருக்கும். ஓய்வு நாளை ஆசரிப்பாங்க, நியாயப்பிரமாணத்தை கை கொள்வாங்கங்க. ஓய்வு நாளில் வந்து நீ குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு தான் நடக்கணுங்க. பாதி கிலோமீட்டருக்குள்ள தான் உன்னால நடக்கணும். அதுக்கு மேலே நடக்கக்கூடாது. நியாயப்பிரமாணம் இருக்காதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்க. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். பார்த்தீங்களா? அவங்கனால தாங்க குறைக்கப்படுது. அப்படி இல்லைன்னா எந்த யூதனுமே பொழைக்க மாட்டான். எல்லாருமே செத்து போயிட போவாங்க. அவங்கனால என்ன பண்ணப்படும்? அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதியுங்கள். ஏனெனில் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன சொல்லுவார் பாரு. அந்த அடையாளத்துல 7 வருஷம் என்ன சம்பவிக்க போகுது, அவருடைய வருகைக்கு முன்பதாக என்னெல்லாம் சம்பவிக்கப்படுதுன்ட்டு சொல்றார் பாரு. ஏன் ஆண்டவர் வந்து இவ்வளோ உபத்திரத்துல தம்முடைய ஜனத்தை வந்து ஒப்பு கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, யூதர்களை அவர் வந்து தண்டித்து திருத்தும்படியாக. இதெல்லாம் சம்பவிக்கிறது எதுக்கு? அவருடைய நோக்கம் என்ன?
2, 1 யூதர்களை தண்டித்து அவங்கள திருத்தணும், அவங்கள புடமிடணும், அவங்கள பியூரிஃபை பண்ணணும். 13ஆம் அதிகாரம் வசனம் 8 மற்றும் 9. தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். மூன்றாம் பங்கோ அதில் மீதியாயிருக்கும். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி, வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி, பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். பாத்தீங்களா? இந்த உபத்திரவத்தின் நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை என்ன பண்ண போறாரு? சீர்படுத்த போறாருங்க. அவங்கள தண்டித்து திருத்த போறாரு. ஸோ அவருடைய ஜனத்துல 3 பங்குல 2 பாகம் என்ன பண்ணிட போறாங்க? செத்து போடுவாங்க, அழிக்கப்பட்டு போவாங்க, அந்தி கிறிஸ்துனால மறிப்பாங்க. இதெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்துல ரொம்ப டீட்டெயிலா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. பார்த்தீங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தோமா இல்லைங்களா? 200 கோடி செத்து போறாங்க. அந்த மாதிரி யூதர்களை அந்தி கிறிஸ்து என்ன பண்ண போறான்? கொலை செய்ய போறான். அதுக்கு தான் யூத இருக்கிறவங்களாம் எங்க ஓடிடுங்கன்றாரு? மலைக்கு ஓடி போயிடுங்கன்ட்டு. வெறும் அந்த 1%, அந்த 2% பேர் என்ன ஆயிட்டாங்க? எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஸோ அவங்கள அதிசய வண்ணமாக ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? அற்புதமா அவங்கள காப்பாற்றி போஷித்து அவங்கள புடமிட்டு அவங்கள தண்டித்து திருத்தி எங்க கொண்டு போறதுக்கு? அடுத்தது என்ன? ராஜ்யத்திற்குள்ள 1000 வருஷம் ஆட்சிக்குள்ள கொண்டு போகும்படியாகத்தான் இது எல்லாத்தையும் ஆண்டவருடைய நோக்கமா இருக்கு. அதற்கு அவங்களை என்ன பண்றாரு? அனுமதிக்கிறார். ஒன்று. இன்னொன்று இந்த 7 வருஷம் உபத்திரவம் எதுக்கு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவை நிராகரிக்கிற எல்லோர் மேலும் அவருடைய கோபத்தை காட்ட. சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த முழு அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. அங்கே இப்போ நம்மளுக்கு நேரம் இல்லை. ஆண்டவருடைய கோபாக்கினை அப்பதான் கொட்டப்படும். வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிச்சிங்கன்னா 7 வாதைகள், 7 கலசங்கள் பார்க்குறீங்களா? எல்லாம் பிளேக்ஸ். இது எல்லாத்தையும் அங்கே போய் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாமே எந்த காலகட்டத்தில் நடக்கிறது? வெறும் 7 வருஷத்துக்குள்ளே நடக்கிறதுங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வணங்க நிறையா இருக்குங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா? சொல்லிட்டு போயினே இருக்கலாம். இப்போயே நமக்கு நேரம் ஆயிடுச்சு. ஸோ 7 வருஷத்தில் இந்த உபத்திரவம் முடிந்த பிறகு என்ன நடக்குது என்பதை சுருக்கமாக பார்த்துட்டு போகலாங்க. ஸோ 7 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? மேகத்தில் வரப்போறாருங்க. 24ஆம் அதிகாரம் சொல்றாரு பாருங்க. அவரு தொடர்ந்து அந்த 24ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 29ஆம் வசனம் 30வது வசனத்தை நீங்க வாசிங்க. அந்நாட்களிலே உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். இயேசு கிறிஸ்து வரப்போறாருங்க. அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். சீஷர்களுடைய கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரா? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம்னு கேட்டாங்க. அடையாளங்களை கொடுத்துருக்கிறார் பாருங்க. உபத்திரவம் முடிந்த பிறகு மனுஷகுமாரன் என்ன பண்ண போறாரு? திரும்பி வரப்போறார் சொன்னார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்பி வரப்போறாரு. எதற்கு? அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு. 1000 வருஷம் அரசாங்கம் இந்த பூமியில என்ன பண்ணப்படும்? நிலைநாட்டப்படுங்க. ஆனா அதுக்கு முன்பதாக அவர் வரப்போ ஒரு யுத்தம் நடக்கும். அந்தி கிறிஸ்து எல்லாம் இருக்கிறான் இல்லைங்களா? அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, அப்புறம் மிருகம், இவங்க 3 பேர் செயல்பட்டு தான் இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நம்ம பிற்பாடு நேரம் தான் பார்க்கலாம். ஸோ மிருகத்தையும் கள்ள தீர்க்கதரிசியும் ஆண்டவர் பிடிச்சி எங்கே போட்டுருவாரு? அக்னி கடல்ல போட்டுருவாரு. யூதர்களை சாவடிச்சுட்டு இருந்தா இல்லைங்களா? அவங்கள பிடிச்சி என்ன பண்ணிடுவாரு? அக்னி கடல்ல போட்டுருவாரு. அப்போ ஒரு யுத்தம் நடக்கும். அதுதான் அர்மேகதான் யுத்தம். உலகமே, அதுதான் சொன்ன சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்ட்டு. உலகமே ஆண்டவருக்கு விரோதமாக என்ன பண்ணும்?
யுத்தத்திற்கு ஆயத்தப்படும். ஆண்டவர் வந்து அவங்கள எல்லாரும் என்ன பண்ணுவாரு? அழிப்பாருங்க. தன்னுடைய கோபத்துல அழிக்க போறாரு. சரி, அந்த அந்த அதிகாரத்தை வாசிச்சா உங்களுக்கு புரியும் பாருங்க. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் வாசிச்சிருவோம். 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, பாத்தீங்களா, அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்றார்கள். என்ன நான் பண்றாங்க பாருங்க. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் சிரிப்பார், ஆண்டவர் அவர்களை இலகுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். பாத்தீங்களா? கீழே, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். நடக்குது பாருங்க. இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும், யாரு? குமாரன் கோபம் கொள்ளாமலும். இன்னைக்கு சொல்றாங்க, எங்க இயேசு கிறிஸ்து இல்லப்பா பழைய ஏற்பாட்டுல. அப்ப இவர் யாரு? தேவனுடைய குமாரனுங்க, இயேசு கிறிஸ்துங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். விளங்குச்சுங்களா? 1000 வருஷம் அரசாட்சியில் நடக்க போறது. அந்த அந்த அருமைக்கட ஆண்டுல யுத்தத்துல நடக்க போறது அங்க சொல்லியிருக்கு பாருங்க. ஆண்டவருக்கு விரோதமாகவே எழும்பி அவரே அலைச்சல் பிளான் போடுறாங்க. ஆனா ஆண்டவர் சிரிப்பாரு. அவருடைய கோபத்தை காட்ட போறாரு பாருங்க. அப்ப காட்டி அங்க இருக்கிற எல்லோரையும், யாரெல்லாம் கிறிஸ்துவை நிராகரிச்சாங்களோ அவங்கள தேவனுடைய கோபம் என்ன பண்ண போகுது? சாகடிக்க போகுது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத வாச எல்லாம் மறிக்க போறாங்க. ஸோ கள்ள தீர்க்கதரிசியையும் யார மிருகத்தையும் அந்த 2 நபரையும் பிடிச்சி எங்க போட்டுறாரு ஆண்டவர்? அக்னி கடல்ல போட்டுருவாரு. பிசாசு என்ன பண்ணுவாரு? தூக்கி பெரிய பாட்டம்லெஸ் பிட்ல போட்டுருவாரு. சாத்தானை தூக்கி எங்க போட்டுறாரு? பெரிய குழியில போட்டுறாரு பாருங்க. 1000 வருஷம் அவனை வந்து என்ன பண்ணிடுவாரு? மூடிடுவாரு, அரெஸ்ட் பண்ணிட்டு. அப்புறம் 1000 வருஷத்துக்குள்ள நம்ம இப்போ போறோங்க. ஸோ இப்போ 1000 வருஷத்துக்குள்ள வந்து நம்ம நுழைய போறோம். ஆண்டவர் வந்து 1000 வருஷம் அந்த அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறாருங்க. தேவனுடைய திட்டமே அது தாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 11-15. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்றும் கம்பீர சத்தங்கள் வானத்திலே உண்டாயின. பாத்தீங்களா? இந்த 7 வருஷம் உபத்திரவத்துக்கு அப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் கவிழ்த்து போட்டு அவருடைய அந்த நித்திய ராஜ்யத்தை, தாவீதுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சிங்காசனத்தின் மேல கிறிஸ்து உட்கார்ந்து இந்த உலகத்தை என்ன பண்ண போறாரு? ஆட்சி செய்ய போறாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ராஜ்யம் எல்லாம் இருந்ததாக யாருடைய மைண்ட்லயுமே வராது. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட போதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1000 வருஷம் அரசாங்க போறாரு இல்லையா, அந்த கிங்டம் ஏஜ் பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்குங்க. அப்போ வந்து வனாந்திரம் எல்லாம் என்ன ஆகும்? இட் வில் பிளாசம். வனாந்திரத்துல செடி பூக்கள் எல்லாம் வளர ஆரம்பிச்சிடுங்க. அந்த ராஜ்யம் வந்து என்ன ராஜ்யமா இருக்கும்? பியூர் வெஜிடேரியனா இருக்கும். நான்வெஜ் எல்லாம் இருக்காது. மிருகங்களுக்கெல்லாம் விடுதலை. ஆமாங்க, வாசிப்போமா? அந்த 1000 வருஷம் அரசாங்கத்தை குறித்து எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. ஆனா நம்ம 1-2 மட்டும் பார்த்துட்டு
போவோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் வசனம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும். ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்குமா? புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும். கற்பனை பண்ணி பாருங்க இதெல்லாம். கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். ஒரு சின்ன பையன் குழந்தை அதுகளை ஹை மேய்ப்பானாங்க, நடத்துவானா. ஒரு அற்புதமான ராஜ்யம் பாருங்க. இப்படிதாங்க நம்ம உலகம் இருந்திருக்கும் பாவம் இல்லைன்னா. பசுவும் கரடியும் கூடிமேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். சிங்கம் என்ன தின்னுமா? வைக்கோலை தின்னுமா. பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் குடிக்கிற குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல விளையாடுங்களாங்க. இதெல்லாம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. பால் மறந்த பிள்ளை காட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். பால் மறந்துனா 1 வயசு 2 வயசு குழந்தை பாம்பு கிங் கோப்ராவுடைய புத்துல கை விடுவாங்களாம், விளையாடுங்களாம், வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பாத்தீங்களா? அந்த ராஜ்யத்துல என்ன அற்புதமான ராஜ்யம் பாருங்க. எல்லாம் சாபம் முழுசா எடுக்கப்படாதுங்க. அந்த சாபம் ஓரளவுக்கு தான் எடுக்கப்படும். ஏன்னா அந்த 1000 வருஷம் அரசாங்கத்துல மரணமும் ஏற்படும். புரியுதுங்களா? நிறைய பேர் அந்த 1000 வருஷம் அரசாங்கத்துல என்ன பண்ண போறாங்க? சாக போறாங்க. ஏன்னா சாபம் இன்னமும் இருக்கும், பாவம் இன்னமும் அந்த 1000 வருஷம் அரசாங்கத்துல இருக்குங்க. ஆனா சமாதானத்தோடு ஜனங்க வாழ்வாங்க, யுத்தங்கள் எல்லாம் இருக்காது. ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாருமே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வாங்க. ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் ஆண்டவருக்கு பயந்து வாழுவாங்க. சக்கரியா தீர்க்க தரிசன புத்தகம் இன்னும் அந்த 1000 வருஷம் அரசாங்கத்தை குறித்து வாசிச்சிங்கன்னா அற்புதமா இருக்குங்க. 8ஆம் அதிகாரம் வசனம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதினாலே தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற கிழவிகளும் குடியிருப்பார்கள். சாரி, பாத்தீங்களா? மீண்டும் எருசலேம்ல கிழவன் கிழவி ரொம்ப வயதானவங்க என்ன பண்ணுவாங்களா? கோலை பிடிச்சுக்கிட்டு அது கற்பனை பண்ணி பாருங்களேன். எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணின்னு இருப்பாங்க? கூடி பேசிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. நகரத்தின் தெருக்களில் விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்களா? அந்த 1000 வருஷம் அரசாட்சியில கிழவன் கிழவிகள் எல்லாம் எருசலேம்ல இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி எருசலேம் எப்படியாக மாறிச்சுன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? 7 வருஷம் அந்த உபத்திரவ காலத்துல. இப்போ திருப்பி எருசலேம் பழையபடியா மாறும். இப்போ தாத்தா பாட்டிங்கோ பையன் பெண்ணெல்லாம் ஒன்னா சேர்ந்து தெருக்கல்ல ஆட போறாங்க. 90s கிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இது ரொம்ப பரிச்சயம் இல்லைங்களா? இப்போ எங்கெங்க பசங்க ஆறாங்க? இந்த 2K கிட்ஸ் எல்லாம் ஒரு ஃபோன் எடுத்துக்கிறாங்க, ரூமை விட்டு வெளியே வருதில்ல. ஆனால் நம்ம காலத்துலலாம் 90s கிட்ஸுக்கு தெரியும். நடு ரோட்லலாம் நம்ம விளையாடி இருக்கிறோம். எல்லோருமே இருப்பாங்க நிலா வெளிச்சத்தில். அற்புதமான நாட்கள் இல்லையா? அதை பார்க்கணும். இது இன்னும் அற்புதமாக இருக்கும். ஏன்னா யார் இருக்க போறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் ராஜாவாக இருக்க போறாருங்க. ஸோ இந்த ராஜ்யம் என்ன பண்ணப்படும்? ஸ்தாபிக்கப்படும். இந்த ராஜ்யத்தில் ஆண்டவர் தன்னுடைய நீதியை என்ன பண்ணுவார்? நீதியினாலே இந்த பூமியை நிரப்ப போறாரு. எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 23ஆம் அதிகாரம். நிறைய இருக்கு, எதை சொல்றது எதை விடுறதுன்னே தெரிலங்க. 23ஆம் அதிகாரம் வசனம் 5, 6.
இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்ன என்பதே. பார்த்தீங்களா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 1000 வருஷம் அரசாட்சியில் யாரை இது பண்ண போறாரா? யூதேயாவையும் இஸ்ரவேலையும் நீதியினாலே நியாயத்தினால அவங்கள நடத்துவார். அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, அவங்கள யாரும் சாகடிக்க முடியாது. முதல் உயிர்த்தெழுதலில் எழுப்பப்பட்டவங்க யாருமே திரும்பி சாக போகிறது கிடையாதுங்க. அவங்கள யாராலுமே சாகடிக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய உயிர்த்தெழுதல் சரீரத்தில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க? வாழ போகிறாங்க. சமாதான பிரபு ஆள போகிற வாச அந்த 1000 வருஷம் அரசாட்சியில் என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். ஏசியா 9ஆம் அதிகாரம் வசனம் 6-7 இல்லைங்களா? சமாதான பிரபு அவங்கள சமாதானத்தோட ஆளுவார். அப்புறம் ஆபிரகாமுக்கு தாவீதுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் அங்கே அந்த 1000 வருஷம் அரசாட்சியில் தான் என்ன பண்ணப்படும்? நிறைவேற போகுதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் புதிய உடன்படிக்கை இப்போன்னு போதிச்சுன்னு இருக்கிறாங்க இல்லையா? தப்பு. ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கையும் சரி, தாவீதுக்கு பண்ணின உடன்படிக்கையும் சரி, புதிய உடன்படிக்கை எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறீங்களா? அதெல்லாம் இந்த 1000 வருஷம் அரசாட்சியில் தான் என்ன பண்ணப்படும்? நிறைவேறுங்க. அந்த பாவம், அதாவது மீட்கப்பட்ட யூதர்கள் பாவம் செய்யவே மாட்டாங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவரே அவங்களை என்ன பண்ண போறாரு? நடத்த போறாரு. ஆண்டவரே என்ன சொன்னாரு? எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா சொல்றாரு இல்லையா, உங்களை ஜலத்தினாலே நான் என்ன பண்ண போறேன்? உங்களை சுத்திகரித்து உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுத்து, மாம்சம் உள்ள இருதயத்தை கொடுத்து, உங்களை நான் என்ன பண்ண போறேன்? என் கட்டளைகளை கை கொள்ளும்படியாக நான் உங்களை நடத்துவேன். புதிய உடன்படிக்கை அதெல்லாம் அங்கதான் நிறைவேற போதுங்க 1000 வருஷம் அரசாட்சியில. மறக்காதீங்க. ஸோ அங்க யூதர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு பார்த்தீங்கன்னா, சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இந்த உலகம் எங்கிலும் திருப்பி அவங்க என்ன பண்ணணும்? அறிவிக்கணும். ஏன்னா உலகம் எங்கிலும் எல்லோருமே ஆண்டவரை என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளல. கவனம் வச்சுக்கோங்க, வெறும் யூதர்கள் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ உலகமெங்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் இல்லைங்களா? எப்படி அந்த உபத்திரவ காலத்தில் 7 வருஷத்தில் அறிவிக்கப்பட்டதோ, 2 சாட்சி 1,44,000 பேர் எப்படி அறிவிச்சாங்களோ, அது போலவே இப்போ இவங்க போய் என்ன பண்ணணும்? அறிவிக்கணும். வாசிங்க சக்கரியா தீர்க்க தரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் வசனம் 22 23 வசனங்களை நாம் வாசிப்போம். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா, அந்த 1000 வருஷம் அரசாட்சியில் என்ன நடக்க போகுது? யூதர்கள் இந்த உலகம் எங்கிலும் புறப்பட்டு போயிட்டு என்ன பண்ண போறாங்க? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை போதிக்க போறாங்க. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன். புரியுதுங்களா இல்லைங்களா? விளங்குதுங்களா? இந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உடன்படிக்கை நிறைவேறுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? உன் மூலியமாக இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணப்படுவாங்க? ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நடக்குது பாருங்க. ஒரு யூதனுடைய அந்த வஸ்திர ஓர தொங்கலை பிடிச்சிட்டு 10 பாஷை பேசுறவன் எங்க போவான்? எருசலேமுக்கு போவான். ஆமா, இயேசு கிறிஸ்து தான், அவர் தான் உண்மையான கடவுள். புரியுதுங்களா? எல்லோருமே எருசலேமுக்கு என்ன பண்ணுவாங்க? வருவாங்கங்க. யாரெல்லாம் எருசலேமுக்கு வரலையோ அவங்க மேல மழை பெய்யாது. இதுக்கெல்லாம் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குங்க. எவ்வளோ இருக்குங்க. இதெல்லாம் இப்ப என்னால காட்ட முடியல. விளங்குதுங்களா இல்லைங்களா? அந்த ராஜ்யம், அந்த 1000 வருஷம் அரசாட்சியில தாங்க 12 சிங்காசனத்துல யார் உட்கார போறா? 12 அப்போஸ்தலர்கள் யாரு?
மத்தேயு 19:28 சொன்னார் இல்லைங்களா, பேதுரு, யாக்கோபு, யோவான் அவரை பின்தொடர்ந்த அந்த அப்போஸ்தலர்கள் அங்க உட்காந்துக்கிட்டு அங்க தாங்க நியாயத்திற்க போறாங்க. யூதர்கள் உலகத்திற்கே ஒளியா இருக்க போறாங்க. யூதர்கள் முழுமையாக ரட்சிக்கப்படுவாங்க. ஒரு யூதன் விடாத ரட்சிக்கப்படுவாங்க. அப்போ சொன்னாங்க பவுல் ரோமர் 9:11 வரைக்கும் சொன்னார் இல்லைங்களா, ஒரு யூதன் இல்லாம விடாம எல்லோரும் ரட்சிக்கப்படுவாங்க. அவங்க தேவனை அறிந்து கொண்ட வாச அவங்களுடைய ஒளி இந்த உலகம் எங்கிலும் போகும். அவங்க மூலியமாக எல்லோருமே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அந்த 1000 வருஷம் அரசாங்கத்துல என்னென்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, அப்பவும் சரி எப்படி உபத்திரவ காலத்துல நடந்துச்சோ அது போலவே ராஜ்யத்தின் காலத்திலயும் ஓய்வு நாளை ஆசரிப்பாங்க. அங்க என்ன கொடுப்பாங்க, பலிகள் செலுத்துவாங்க. வாசிங்க, நம்பிக்கை இல்லைனா ஜக்கரியா, அதே ஜக்கரியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் 16 21 வசனங்களை வாசிப்போம். பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கு கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கு வருஷம் வருஷம் வருவார்கள். அந்த 1000 வருஷம் அரசாட்சியில வருஷம் வருஷம் யார் வருவாங்களாம்? ஆண்டவருக்கு விரோதமாக எருசலேமுக்கு விரோதமாய் வந்தாங்க இல்லையா. இப்போ இந்த 1000 வருஷம் மீதியா இருக்கிற ஜனங்க நிறைய பேர் செத்துட்டாங்க இல்லைங்களா, ஆண்டவர் சாகடிச்சாரு. மீதி உள்ள ஜனங்க வருஷம் வருஷம் எங்க வருவாங்க? எருசலேமுக்கு வருவாங்கங்க. எதுக்கு வருவாங்க? பண்டிகை, கூடார பண்டிகை ஆசரிக்கும்படியாக. கூடார பண்டிகை, இந்த பண்டிகை 7 பண்டிகை இதெல்லாம் யார் கொடுக்கப்பட்டது? யூதர்களுக்குங்க. ஆனா இன்னைக்கு லூசுங்க இன்னைக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை கிருபையின் காலத்துல போயிட்டு கூடார பண்டிகை கொண்டாடுங்கிறாங்க. பொட்டேட்டோஸ். புரியுதுங்களா? தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வர்ஷிப்பதில்லை. பாத்தீங்களா, சொன்னா இல்லையா, வரலன்னா மழை வராது. மழை வருஷிக்காத எகிப்து வம்சம் வராமலும் சேராமலும் போனால் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையை அவர்கள் மேலும் வரும். வாதைகள் வரும். எருசலேமுக்கு நீ ஆண்டவரை பார்க்க வரலன்னா அந்த 1000 வருஷம் அரசாங்கத்துல உனக்கு மழை பெய்யாது. வாதையினாலே உங்களை ஆண்டவர் தண்டிப்பார். உங்களை இல்லைங்க, அந்த காலத்துல வாழ்றவங்களை. ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம உபத்திரவ காலத்தை எல்லாம் மீறி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கும் மழை வருஷிக்காதே. அதாயிடுச்சு. ஓகே. இது எகிப்தியருடைய பாவத்திற்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத சகல ஜாதிகளுடைய பாவத்திற்கும் வரும் ஆக்கினை. அந்நாளிலே குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்றும் விலாசம் எழுதியிருக்கும். குதிரைகளே மணி ஓசையில கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதியிருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள, கவனிச்சிங்களா, ஆலயம் இருக்கு. ஆலயம் இருந்தா தானங்க நீங்க பலி கொடுக்க முடியும். கவனிச்சுக்குங்க. 21வது வசனம். அப்பொழுது எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். பலியிடுகிற யாவரும் அவைகளில் எடுத்து அவைகளில் சமைப்பார்கள். அந்நாள் முதல் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே யாதொரு கானானியனும் இருப்பதில்லை. பாத்தீங்களா, பலியிடுகிற தேவாலயம் இருக்கு, கூடார பண்டிகைகள் இருக்கு, பலி இருக்கு. இதெல்லாம் 1000 வருஷம் அரசாங்கத்துல நடக்க போகுதுங்க. ஏன் இதெல்லாம் நடக்குது? எபிரியர் புத்தகத்தையும் அங்க போதிக்க போறாங்க. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான மெஸ்ஸையா, அவர் தான் பலி, உண்மையான பலி. எபிரியர் நிருபமே அங்க போதிக்கப்படும். அற்புதமான அரசாங்கம். புரியுதுங்களா இல்லைங்களா? இன்னும் நிறைய இருக்கு பாருங்க. ஏசாயா 65ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. அந்த 1000 வருஷம் அரசாங்கத்துல சாபம் இருக்கும். நல்ல குணங்க அங்க மறிப்பாங்க. ஆனா யாருமே அல்பாயுஸ்ல சாக மாட்டாங்க. 20ஆவது வசனம். அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகி பாவியோ சபிக்கப்படுவான். பாத்தீங்களா, சாபம் இருக்கு. பார்ஷியலா தான் எடுக்கப்பட்டிருக்கும். சாபம் இருக்கு. ஏன்னா அங்க
எல்லோருமே வந்து முதிர் வயதாகி தான் சாவாங்க. எல்லோருமே அல்பாயுசில் யாரும் சாக மாட்டாங்க, நல்லா வாழ்ந்து தான் சாவாங்க. ஒரு குழந்தையே சாவறானா அவன் எவ்வளோ வருஷம்? ஒரு வாலிபன் வந்து எவ்வளோ வயசுல தான் சாவான்? 100 வயசுல தான் சாவான். ஒரு பாவி வந்து 100 வயசுல சாவறானா, அங்க எவனா 100 வயசுக்குள்ள சாவறானா அவன் யாரு? சபிக்கப்பட்டவனுங்க. நல்லா கவனிச்சிங்களா? நான் முதல்ல சொன்னேன், மீட்கப்பட்டு முதலாவது உயிர் தெழுதலில் எழுந்தவங்க சாக மாட்டாங்க. அந்த ராஜ்யத்தின் காலத்துல ரட்சிக்கப்படுற மற்ற யூதர்கள், மற்ற ஜனங்களும் அந்த இதில் ரட்சிக்கப்படுறவங்க வந்து அல்பாயுஸ்ல சாக மாட்டாங்க. ஒருத்தன் மிஞ்சி செத்து போனானா அவன் எப்போ சாவான்? 100 வயசுல சாவான். புரியுதுங்களா? ஒருவேளை அவன் 100 வயசுக்குள்ளேயே சாவறானா அவன் யாரு? பாவத்தினால தான் சாவான். அவன் யாரு? சபிக்கப்பட்டவன். ஒரு அற்புதமான நினைச்சு பாருங்களேன், அதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். அப்பெல்லாம் ஆண்டவர் யூத் மீட்டிங்ஸு, அப்போல்லாம் ப்ரேயர் மீட்டிங்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வாலிபர்கள் எல்லாம் எவ்வளோ வயசில் இருப்பாங்கன்னு கற்பனை பண்ணி பாருங்க. தாத்தாக்கள் எல்லாம் எப்படி, இதுக்கு முன்னாடி வாசிச்சு இல்லைங்களா ஜக்கரியா தீர்க்கதரிசன புத்தகத்தில், எருசலேம் தெருக்களில் தாத்தாக்கள் வந்தீங்கன்னா தாத்தா பாட்டிகள் எல்லாம் தங்கள் குச்சை வச்சுக்கிட்டு குழந்தைகள் ஆண் பெண்கள் எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. அற்புதமான ஆண்டவருடைய ஆட்சி. ஆனால் இவ்வளோத்தையும் பார்த்து கூட பில்கிரிம் டாக்ஸுங்களுக்கு புத்தி வருதுல பாருங்க, இல்லையா? என்ன நடக்க போகுது பாருங்க. இந்த 1000 வருஷம் முடிய போற அந்த நேரத்துல சாத்தான் வந்து விடுவிக்கப்படுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். அப்பாடி, அந்த 1000 வருஷம் முடியும் போது கூட அந்த 1000 வருஷத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் எல்லாம் வாழ்வாங்க. நிறைய பேர் 1000 வருஷம் வாழ்றாங்கன்னா ஜனத்தொகை எவ்வளோ பெருகும் பாருங்க. ஆண்டவர் சொன்னாரா இல்லைங்களா? ஆபிரகாமுக்கு 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 3 வரைக்கும் என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரு? உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஒரு இடத்துல கூப்பிட்டு சொல்றாரு, கடலின் மணலை போல, அப்புறம் வானத்தின் நட்சத்திரங்களை போல உன்னுடைய அந்த 1000 வருஷத்துல வந்து அவ்வளோ யூதர்கள் பிறக்க போறாங்க, அவ்வளோ ஜனத்தொகை இருக்க போதுங்க. நல்லா கவனிங்க, திரள் கோடி ஜனங்கள் திருப்பி வஞ்சிக்கப்படுறாங்க பாருங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? அவங்கள வஞ்சித்து ஆண்டவருக்கு விரோதமாக திருப்பி சண்டைக்கு ஆளுகளை சேர்க்கிறான் பாருங்க. 7, 8, 9ஆம் வசனம் கடைசியாக நம்ம வாசிச்சு முடிச்சிடலாம். அவர்கள் பூமியெங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள் எருசலேமை. அப்பொழுது தேவனால் வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. அர்மைக்கடான் யுத்தமாகிலும் ஒரு நாள் முழுசும் ஓடிச்சு. அந்த யுத்தம் ஒரு நாள் முழுதும் நடந்துச்சுங்க. ஆனால் இது வந்து சும்மா கொஞ்ச நேரத்தில் ஆண்டவருடைய வாயிலிருந்து அக்கினி வந்து எல்லாரும் என்ன பண்ணிச்சு? சாகடிச்சிச்சு. 1000 வருஷம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதல். திருப்பி 2வது உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதலில் வந்து ஆதாமிலிருந்து அந்த பீரியட் வரைக்கும் பிறந்து மறிச்சவங்க எல்லோருமே என்ன பண்ணப்படுவாங்க? உயிரோடு ஏஞ்சிக்குவாங்க. ஏஞ்சி எங்கே நிற்க போகிறாங்க? வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பதாக நிற்க போகிறாங்கங்க. இப்போ தான் ஆண்டவர் வந்து என்ன பண்ண போகிறாரு? எல்லோருக்குமே அவங்களுக்கு செய்த கிரியையின்படி அவங்களுக்கு தீர்ப்பு தண்டனைகள் அங்கே கொடுக்கப்பட போகுது. அங்கே நம்ம இருக்க போகிறது கிடையாது. இவ்வளோ நேரமும் இல்லை, அங்கேயும் நம்ம இருக்க போகிறது கிடையாது. நம்ம எங்கே இருக்கிறோம்? பரலோகத்தில் கிறிஸ்துவுடனே கூட இருக்கிறோம். விளங்குதுங்களா இல்லைங்களா? ஸோ இதை வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 25ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் மத்தேயுல. அதை வந்து ஒரு உவமையாக அவர் சொல்கிறாரு. வசனம் வந்து 14வது வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்க
அவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணமாய் போனார். புரியுதுங்களா? ஒரு ஊமையை, ஒரு கதையை சொல்றாரு. ஒரு எஜமான் இருந்தாரு. அந்த எஜமான் வந்து ஒருத்தனுக்கிட்ட இருக்கிற டேலண்ட் படி அவங்க கையில வந்து இனத்தை கொடுத்துட்டு போறாரு, பொறுப்பு கொடுத்துட்டு போறாரு. ஒருத்தனுக்கு வந்து 5 தாலந்து கொடுக்குறாரு, இன்னொருத்தனுக்கு 2 தாலந்து, இன்னொருத்தனுக்கு 1 தாலந்து கொடுத்துட்டு போறாரு. 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு நாள் ஆன பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். புரியுதுங்களா? 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதி உத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் கொடுத்து வைக்க வேண்டியதாயிருந்தது, அதாவது பேங்க்ல மாதிரி. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாலந்தை எடுத்து 10 தாலந்து உள்ளவனுக்கு கொடுத்தார்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். ஸோ இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அந்த நியாய தீர்ப்பை வந்து ஒரு ஓமையோடு கற்றுக் கொடுக்குறாரு. இது யூதர்களுக்கு ஆண்டவர் செய்கிற நியாய தீர்ப்பு. ஆண்டவர் வந்து அவங்கள நம்பி, அவங்களுடைய ஊழியக்காரரை நம்பி அவங்களுக்கு கொடுத்தாரு. அதில் 5 தாலந்து வாங்கினவன் வந்து அதை வந்து 10 மாற்றினான். 2 தாலந்தை வாங்கினவன் அதை 4 மாற்றினான் சம்பாதித்து. 1 தாலந்து வாங்கினவன் வந்து அதை வந்து மண்ணில் பொதிச்சு வச்சுட்டு என்ன பண்ணிட்டான், நாசமாக்கிட்டான். ஸோ அந்த 10 தாலந்தும் 5 தாலந்தும் இருக்கிறவங்களை வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பரலோகத்திற்கு சதா காலமும் அவரோடு வாழும்படியாக என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறாரு. ஆனால் இதை வேஸ்ட் பண்ணான் பார்த்தீங்களா? அவருடைய ஆஸ்தியை, சொத்தை, தாளந்தை, ஆண்டவர் அவருக்கு கொடுத்ததை அவனை வந்து என்ன பண்ணுறாரு, நரகத்திற்கு அனுப்புகிறார். இது வந்து யூதர்களுடைய நியாய தீர்ப்பு, இஸ்ரவேலருக்கு கொடுக்குற நியாய தீர்ப்பு. இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உள்ள நியாய தீர்ப்பு அடுத்த ஓமையில சொல்றாரு பாருங்க. 31 அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தியவராக சகல பரிசுத்த தூதர்களோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளை ஆடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளை ஆடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். கவனிச்சிங்களா? இது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு. ஓகே, நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். செம்மறியாடு வலது பக்கத்துல இருக்கிறவங்க, அவங்களுக்கு பரலோக ராஜ்யம். ஏன்? கீழே, பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் கவனம் வச்சுக்கோங்க, அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதி உத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்தேன். இது வலது பக்கத்துல, இவங்க நீதிமான்கள், செம்மறியாடுகள். ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்க அவங்க நீதிமான்கள். ஏன்னா அவங்க நிறைய தான தர்மங்கள், அந்த கிரியை பிளஸ் விசுவாசம் நான் சொல்லுவேன் இல்லைங்களா, அதை வைத்து அவங்க செய்த தான தர்மத்தை வைத்து அவங்களுக்கு நியாய தீர்ப்பு. ஸோ அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்ன பரப்பா, நீ பசியா இருந்தேன், நீங்க சாப்பிட கொடுத்தீங்க, தாகமாக இருந்த தண்ணி கொடுத்தீங்க, வியாதியாக இருந்தேன் பார்க்க வந்தீங்கன்னா, இதெல்லாம் ஆண்டவர் இல்லைங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை. அவங்களெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்க இல்லைங்களா, அவங்கள சந்திச்சிங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அன்னதானம், சோஷியல் ஒர்க்கெல்லாம் செஞ்சீங்க இல்லைங்களா, ஃபெய்த் ப்ளஸ் ஒர்க்ஸ். ஸோ அவங்கள பார்த்து, அந்த நீதிமான்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், வாங்க, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பரலோகத்துக்கு போங்கன்ட்டு. ஸோ இடது பக்கத்தில் இருக்கிற வெள்ளையாடுகள். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஆக்கினியிலே போங்கள். பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாய் இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயும் காவலிலும் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவர்களாகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் வைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தபடியே இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையும்படி நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையும்படி போவார்கள் என்றார். பாத்தீங்களா, இந்த நியாய தீர்ப்புல அவருடைய வலது பக்கத்துல இருக்கிற செம்மறி ஆடுகள் எல்லாம் சதா காலமும் ஆண்டவரோடு வாழ போறாங்க. எங்க? பூமியில. அதை அடுத்த பாடத்துல பார்ப்போம். பரலோகத்துல வெள்ளை ஆடுகள் துன்மார்க்கர்கள், அவர்கள் நீதிமான்கள், இவர்கள் துன்மார்க்கர்கள். இவர்கள் கிரியை வைத்து அவர்களுக்கு நியாய தீர்ப்பு. புரியுதா? ஆண்டவர் நீதி உள்ள தேவன். யாரையுமே சும்மாதான் நரகத்துக்கு அவரு போட மாட்டாரு. அவங்க கிறிஸ்துவை நிராகரிச்சிருக்கிறாங்க, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கிருபையின் காலத்துல வாழும் போது கிருபையின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத பயப்படுத்த சொல்லுங்க. உண்மையா சொல்றேன், இப்பவே மனம் திரும்பிடுங்க. உங்களையும் அவர் சும்மாலாம் நரகத்துக்கு போட மாட்டாரு. உங்களுடைய கிரியைக்கு தக்கதாக உங்களுக்கு நரகம். இதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பு. அதற்கப்புறம் என்ன நடக்க போகுது என்பதை அடுத்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம். இப்போவே நமக்கு ரொம்ப நேரமாயிடுச்சு. இப்போ உங்களுக்கு கடைசியாக நான் சொல்ல போகிற ஒரே ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த நியாய தீர்ப்பில் நீங்கள் நிற்கக்கூடாதுன்னா உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இந்த கிருபையின் சுவிசேஷத்தை இந்த கிருபையின் காலத்திலே நீங்கள் எடுத்துக்கணும். என்ன பண்ணுங்க? ரட்சிக்கப்பட்டிருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்ற இந்த சுவிசேஷத்தை நம்பி தப்பித்துக்கொள்ளுங்க. ஒருவேளை நீங்கள் இந்த சுவிசேஷத்தை நிராகரிச்சிட்டிங்கன்னா
கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இப்போ எடுத்துக்கொள்ளப்பட போது எந்த வினாடி வேணும்னா அது நடக்கலாம். அதுக்கப்புறம் நடக்க போகிறதை தான் இன்னைக்கு இவ்வளோ நேரம் உங்களுக்கு போதிச்சேன். அப்புறம் அதுக்குள்ளே போய் நீங்கள் மாட்டிப்பீங்க. அதில் ரசிக்கப்படுறதெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா அந்தி கிறிஸ்து எல்லாரையும் ஏமாத்திடுவான். அவன் செய்கிற அற்புதம் அடையாளங்கள் இது எல்லாத்தையும் பார்த்தே நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. உங்களை ஆண்டவராலையும் காப்பாற்ற முடியாது. அதனால தயவு செய்து சொல்கிறேன், கையெடுத்து கேட்டுக்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுவே ரட்சிப்பின் நேரம், இதுவே அனுகிரக காலம். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை கேட்டால் உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதுன்னு வசனம் சொல்லுது. ஒருவேளை அடுத்த வினாடியே, நாளைக்கே, மறு வாரமே மரணம் சம்பவிக்கும். இப்பொழுதே ஆண்டவரை நீ ஏற்றுக்கொள்ளு. இந்த காலத்துல வாழ்ற உனக்கு எந்த கிரியும் செய்தாலும் நீ ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப ஈஸி. ஆண்டவர் உனக்காக செய்ததை நீ நம்பினா போதும். நம்பினா உனக்கு நித்திய ராஜ்யம், என்றென்றும் கர்த்தரோடு கூட நீ வாழ போற பரலோகத்துல. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக.